ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தடைகளை நீக்கும் பிள்ளையார் சொல்லி வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்படி விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்குறோமோ அதே போல தான் எந்த ஒரு விஷயத்தை எதுவாக இருந்தாலும் எழுதுவதற்கு முன்னாடி பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதும் பழக்கத்தை நிறைய பேர் வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட பிள்ளையார் சொல்லி அப்படிங்கிறது விநாயகருக்கு உகர்ந்த ஒரு சுழியாக இருக்குது. அந்த சுழியை போட்டு நாம தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது வெற்றியடையும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட பிள்ளையார் சுழியை வச்சு நாம இந்த வழிபாட்டை செய்ய போறோம். அது எப்படி செய்யறது, என்ன வழிபாடு அப்படின்றத பத்தி இந்த பதிவுல முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்கள் தடையின்றி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு விநாயக பெருமானின் அருள் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு நாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட விநாயக பெருமான தொடர்ச்சியா 5 நாட்கள் பிள்ளையார் சுழி போட்டு வழிபாடு செய்யறதுனால எப்பேற்பட்ட தடைகளும் தவிடுபொடியாகும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்கு. அந்த வழிபாட்டை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம். இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு உரிய நாளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சங்கடகர சதுர்த்தியில் வரக்கூடிய நாள் தான். அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற சங்கடகர சதுர்த்தியான இன்னைக்கு இந்த வழிபாட்டை நம்ம தொடங்கினோம் அப்படின்னா இந்த வழிபாடு நிறைவடைவதற்கு உள்ளாகவே நமக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுறத நம்மளால் உணர முடியும். இந்த வழிபாட்டை இன்னைக்கு 14ஆம் தேதியான சனிக்கிழமை இன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாடை செய்யுங்க. இதுக்கு நமக்கு ஒரு மணப்பலகை வேணும். ஒருவேளை உங்க வீட்டில் மணப்பலகை இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டு பூஜை அறையில் ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு வச்சுக்கோங்க. 5 நாட்கள் அந்த இடத்துல வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதை நினைவில் வச்சுக்கோங்க. நாம் எந்த இடத்துல இந்த வழிபாட்டை செய்ய போகிறோமோ, அதாவது மணப்பலகையோ அல்லது தரையோ, அந்த இடத்த சுத்தம் செஞ்சு மஞ்சள் கலந்த தண்ணீரால் மொழுகி நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டு பூஜை அறையில் தீபங்களை ஏற்றி வச்சுட்டு விநாயக பெருமான முழு மனதோட நினச்சி பச்சரிசி மாவுனால் அந்த இடத்துல முதல்ல ஒரு பிள்ளையார் சுழியை போடுங்க. அதுக்கப்புறமா அந்த பிள்ளையார் சுழிக்கு வாசனை மிகுந்த மலர்களை வச்சு ஓம் கம் கணபதியே நமக அப்படின்ற விநாயக பெருமானின் மந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறையும் அதிகபட்சமாக உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னா 108 முறை சொல்லி அந்த இடத்துல நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எந்த விஷயத்தில் தடைகள் இருக்கோ அந்த தடைகள் விலகணும் அப்படின்னு முழு மனதோட வேண்டிக்கோங்க. இந்த சமயத்தில் விநாயக பெருமானுக்காக ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியம் வச்சிருங்க. அதுக்கப்புறமா கற்பூர தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம். இதே போல் மறுநாளும் அதுக்கு பக்கத்திலேயே பிள்ளையார் சுழி போட்டு மலர்களை சாற்றி மந்திரத்தை சொல்லி அதே மாதிரியே வழிபாடு செய்யுங்க. இப்படி தொடர்ச்சியாக முதல் நாள் எப்படி வழிபாடு செஞ்சீங்களோ அதே போல் அந்த 5 நாட்களும் நம்ம வழிபாடு செய்யணும். 6ஆவது நாள் பார்த்திங்கன்னா பச்சரிசியால் எழுதியிருக்கும் இந்த பிள்ளையார் சுழியை எடுத்து கால்படாத இடத்துல இல்லைன்னா செடிகளுக்கு கீழே போட்டுருங்க. மிகவும் எளிமையான இந்த 5 நாள் வழிபாட்டை முழு மனதோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு விநாயக பெருமானின் அருளால் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே தடையின்றி நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும். எல்லாத்துலேயும் உங்களுக்கு பக்கபலமாக விநாயக பெருமான் இருந்து அந்த தடைகளை தவிர்த்து உங்களுக்கு அதை வெற்றியாக்கி கொடுப்பாரு. அதனால முழு நம்பிக்கையோட இந்த வழிபாடை செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதில் ரொம்ப உங்களுக்கு நேரமும் எடுக்காது, அவ்வளோ சிரமமும் இல்லாத ஒரு வழிபாடு தான். உங்களுக்கு எந்த விஷயத்தில் எப்படி என்னென்ன தடை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நினச்சி நீங்கள் ஆத்மார்த்தமாக விநாயக பெருமான் கிட்ட வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.